தினமும் தினமும் ஸ்ட்ராங்கா ஓடு. கான்டினென்டல் எக்ஸ்ட்ரா ஸ்ட்ராங்கா போடு. இலக்கியா இலக்கிய அவ பங்குக்கு ஸ்கூல்ல அட்வான்ஸ் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டா. இப்ப நானும் ரெடி பண்ணி ஆகணுமே. அப்பதான் ஜானுவோட தாலி செயினை மீட்க முடியும். இந்த கம்பெனில அட்வான்ஸ் 20,000 தருவாங்களா? கௌதம் 25,000 வாங்கிட்டு வந்துட்டேன்னு சொல்லிட்டாரு. என் பங்குக்கு நான் என்ன பண்றது? வேலையில சேர்ந்து கொஞ்ச நாள் தான் ஆச்சு. அதுக்குள்ள அட்வான்ஸ் கேட்டா தருவாங்களா? ஏனாதா, நேத்து நீ டபுள் ஷிஃப்ட் பாத்தியாமே, எதுக்கு இப்படி உடம்ப கெடுத்துக்கிட்டு வேலை செய்யற? என்ன பண்றதுமா, ஓவர் டைம் பாக்குறது எனக்கும் விருப்பம் இல்லதான். ரொம்ப வருஷமா கழுத்துல வெறும் மஞ்ச கயிறையே போட்டுட்டு இருக்கேன். அதனாலதான் தங்கத்துல தாலி செய்யணும்னு மனசுல ஒரு ஏக்கம். அதான் கஷ்டத்தை கூட பார்க்காம ஓவர் டைம் பார்த்துட்டு இருக்கேன். சரிப்பா, நான் உடம்ப பாத்துக்கிறேன், நீ பத்திரமா இரு. யார் கூட போன்ல பேசிட்டு இருக்க? காலையில இரும்பிக்கிட்டே வேலைக்கு வந்தேன். அதான் என் புள்ள உடம்பு எப்படி இருக்குன்னு அடிக்கடி கேட்டு விசாரிச்சுட்டே இருக்கான். பாசக்கார புள்ள போல இருக்கு. என் புள்ளையும் இப்படிதான். எனக்கு ஒண்ணுன்னா துடிச்சு போயிருவான். ஆமா, உங்களுக்கு புள்ள இருக்கான்னு சொல்றீங்க. உங்க கழுத்துல தாலியே இல்லையா? உங்க வீட்டுக்காரருக்கு ஏதாவது ஆயிடுச்சா? ஐயோ, அப்படிலாம் இல்ல. அவர் இருக்காரு. கழுத்துல கயிறு போட்டா அலர்ஜி மாதிரி வருதுன்னு சொல்லி போட வேண்டான்னு சொல்லிட்டாரா தான். சார், லோடு மனுக்கு பேட்டா தரணும். பவுச்சர் தாங்க. ஆபீஸ்ல கொடுத்த பணத்தை வாங்கிக்கிறேன். சரி. சார், லோடு மன் பேட்டா 250 ரூபா தான். நீங்க 25,000 ரூபா போட்டிருக்கீங்க. கொடுங்க. ஷோ, சாரி, ஏதோ ஒரு ஞாபகத்தில் எழுதிட்டேன். ஓகே சார். சரி. இலக்கியா, நூல இருந்து கோல் சும்மா கொடுத்து பாருங்க. என்ன இலக்கியா, வந்ததுல இருந்து ஏதோ யோசனையாவே இருக்கீங்க? அது என் மாமியாரோட தாலி செயினை மீட்கிறதுக்கு அவசரமா 25,000 ரூபாய் வேணும். அதான் கம்பெனில அட்வான்ஸ் கேட்கலான்னு இருக்கேன். தருவாங்களா? இந்த பார்த்திபன் கிட்ட கேட்டா 10 பைசா கூட கிடைக்காது. நீங்க ஸ்ட்ரெயிட்டா ஓனர் மேடத்துக்கிட்டே கேளுங்க, தந்தாலும் தருவாங்க. சரி, இந்த வேலையை முடிச்சுட்டு போறேன். இதுக்கு மேல யோசிக்க வேணாம். ஓனர் மேடம் கிட்டே ஸ்ட்ரைட்டா போய் கேட்டுருவோம். கௌதம், உங்ககிட்ட என் லவ்வ சொல்லலான்னு நானும் ட்ரை பண்ணிட்டே இருக்கேன். ஆனா என்னமோ தெரியல, அது நடக்க மாட்டேங்குது. இதுக்கப்புறம் இந்த விஷயத்த டிலே பண்ண முடியாது. இன்னைக்கு என்னோட விருப்பத்தை உங்ககிட்ட சொல்றதுன்னு முடிவு பண்ணிட்டேன். மேடத்தை பார்க்கணும். போய் பாருங்க. எக்ஸ்கியூஸ் மீ மேம். கான்டினென்டல் இன்ஸ்டன்ட் காபியின் பெரிய பருத துகள்களின் வலுவான சுவை. ஆரம்பம் பிராரம்பம் ஸ்ட்ராங்கா போடு. முழு தினமும் தினமும் ஸ்ட்ராங்கா ஓடு. கான்டினென்டல் எக்ஸ்ட்ரா ஸ்ட்ராங்கா போடு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.